இந்த சூப்பர் மார்க்கெட் ஓனர் அவரோட மார்க்கெட்டை இம்ப்ரூவ் பண்றதுக்காக ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகிற டோர் வைக்கிறதுக்கு பதிலா பீப்பிள்ஸ் அவங்களோட எனர்ஜி யூஸ் பண்ணி அந்த டோரை திறக்கிற மாதிரி செட் பண்ணிருக்காங்க. அந்த கம்பியை பிடிச்சி 4 டைம் சுத்தினாதான் அந்த கதவு திறக்கும். இந்த மாதிரி பண்றது பீப்பிள்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிச்சு போயிடுது. எல்லாரும் இதையே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல பீப்பிள்ஸ்லாம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வரக்கு பதிலா இந்த மிஷினை யூஸ் பண்றக்கே வர ஆரம்பிச்சிடுறாங்க. அது மூலியமா அவங்களோட வெயிட்டிங் குறைக்கலான்ட்டு எல்லாரும் வந்துகிட்டே இருக்காங்க. அந்த சூப்பர் மார்க்கெட் ஓனருக்கு இதெல்லாம் சரிப்படுற மாதிரி தெரியல. ஏன்னா யாருமே உள்ள வர மாட்டாங்க, வந்தா சரியாவும் வாங்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் வேற ஒரு ஐடியாவை போடுறாரு. அவரோட சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள ஒரு சூஷி கடையை ஓபன் பண்றாரு. அதுவும் அதுல ஸ்பெஷலிஸ்டான ஆளை கூப்பிட்டு செய்ய வைக்கிறாரு. இவரோட சூஷி சாப்பிட்றவங்க எல்லாருமே மெய் மறந்து போயிருவாங்க. அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். எல்லாரும் சூஷி எங்க கிடைக்குன்னு சொல்லிட்டு சண்டை போட்டு இருக்காங்க. இந்த ஆளு அந்த சூப்பர் மார்க்கெட்ல மட்டும்தான் என்னோட சூஷி கிடைக்கும்னு சொல்றாரு. அது மூலியமா நிறைய பேர் அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. அந்த சூப்பர் மார்க்கெட் ஓனர் நினைச்ச மாதிரி நடக்குது. அந்த சூப்பர் மார்க்கெட்ல ஒர்க்கர்ஸ் எல்லாம் பெருசா இல்லாதனால சேலும் அவ்வளவா நடக்க மாட்டேங்குது. கொஞ்சம் நல்லா போனாலும் மறுபடியும் பழையபடி ஆயிடுது. அதனால புது ஒர்க்கர்ஸ் எல்லாம் சேர்க்கிறாங்க. அவங்களாம் வந்ததுக்கு அப்புறம் சூப்பர் மார்க்கெட்டே கொஞ்சம் நல்லா இருக்கு. எல்லாரும் நல்லா வேலை செய்யறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த மாசத்துல அந்த சூப்பர் மார்க்கெட் $1 மில்லியன் சம்பாரிச்சிருக்கோம்.